என்ன ஜீவன், நீங்க என்ன செய்வோம் சமையல் சிக்கன் சமோசா போட்டு ஒரு அசத்திடுவோம் மக்கள்கிட்ட சொல்லு. ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு ஜீவன். இனி நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா பண்ணி வெயிட்டு கற்று போகிறோம். வாங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க வச்சுட்டு இருக்கோம். என்ன ஜீவன், இப்படி வந்து நம்ம வந்து சமையல் பண்ணோம், சிக்கன் சமோசா போகிறோம்னா பூரா மக்கள்கிட்ட காட்டணும்னு இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அப்பா வந்து கொஞ்சோண்டு ஐடியா கொடுத்தாரு, அதை வச்சு நான் ஃபுல்லாக இது பண்ணுறேன். அசத்திடுவோம். அதனால நம்ம இந்த கழுப்பு போயிடுவோம். மக்களே, உங்களுக்கு மீன் மசாஜ் வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து காலை மட்டும் விட்டு பாருங்கள். அப்படியே மீன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே மசாஜ் பண்ணிடும். எனக்கு இங்கே பண்ணிட்டு தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. நாங்கள் இப்போ வெங்காயத்தை அலசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை அரிசியாச்சு. இப்போ போய் பட்டை வெட்டுறதுக்கு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கல்லுலாம் தடுக்கி விடுது. ஜீவன் சேர்த்துப்பிடி. இதெல்லாம் சமையல் பண்ண சொல்கிறேன், இதெல்லாம் செய்யணும் ஜீவன். அப்போதான் வேகம் சிக்கனு. உள்ள வைங்க, உள்ள வைங்க. நல்லா பிடிக்கிட்டோம். பூச்சிச்சு மக்களே. இப்போ நம்ம அடுப்பு நல்லாவே எரியுது. தாத்தா இப்போ கடாயை எடுத்து வச்சிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாயை வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிடலாம். வாங்க கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த புகை வருதுல, இந்த வெறுவில் பற்ற வச்சு தான் அந்த காலத்தில் வந்து கொசுவத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கெமிக்கல் அது வரதுனால நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம லங்ஸ்க்கு தான் ரொம்ப பிரச்சனை வருது. அதனால் யாராவது வீட்டில் வந்து ரொம்ப இடம் அந்த மாதிரி கட்டில் போட்டு படுக்கிறீங்கன்னா இதை இந்த மாதிரி வேக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கொசு அண்டவே அண்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா போட போகிறோம் மகளே. இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டியாச்சு. ரெண்டு வெங்காயம் இப்போ அப்படியே வெட்டாமல் அப்படியே போட்டுச்சிருக்கீங்க. என்ன ஜீவன், ஏன் ஜீவன் பார்க்க வேணாமா? என்ன ஜீவன், நீங்கள் போட்டீங்க, நீங்கள் தான் கட் பண்ணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாரு நம்ம தாத்தா. இப்போ மஞ்சள் தூவிட்டு இருக்காரு நம்ம தாத்தா. தூவிட்டாரு. இப்போ நம்ம வந்து கிண்டலாம். அப்படியே மங்களகரமாக ஆகுது. கொஞ்சமா வெங்காயம் மலைச்சாரல் மாதிரி தூவிட்டு இருக்காரு நம்ம தாத்தா. இவர்தான் நம்ம டாடி. தேவையான உப்பு. போடலாமா? போட்டுடலாம். ஏன் போட்டுட்டு தானே இருக்கும். இல்லை ஜீவன், மழை வர மாதிரி இருக்கு. மழை போடுறோம், சாப்பிட்றோம், சமைக்கிறோம், அவ்வளோதான். அப்படியே கெத்து காமிக்கிறோம். தேவையான அளவு சிக்கன் போட்டுக்கலாம். ஆஹா, இப்போ நல்ல ஸ்மெல் அதிகமாக இருக்கு. ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கு மக்களே. ஆனால் கண்ணில் இருந்து தண்ணி தான் வருது. இந்த ஜீவன் சூப்பராக இருக்கு மக்களே.
வீட்டில் நீங்களும் வேணும்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமே சூப்பர் தாத்தா. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வேறு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா தாத்தா வந்து வலிச்சு போட்டுட்ருக்காரு, ஒட்டிகிட்ருக்காருலாம். எண்ணெய் ஊற்றுறோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவு இது பண்ணுறதுக்கு பசை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். மாவுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சமோசா போடுறாங்க மக்களே. இது வந்து ரெடிமேட்டாக வந்து விற்கிறாங்க. மக்களே சமோசா போடுறது ஒரு கலை. சமோசா போடுறது ஈஸி, ரொம்ப சிம்பிள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது போடுறதே ஒரு கலை தெரியுமா? இது பேட்டரி வாதாத்தா பேட்டரி வாதாத்தா மக்களே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 5 சமோசா போட்டுட்டோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா சமோசாவை கொட்டிகிட்டு இருக்கோம். ஆஹா பயங்கரமாக இருக்குதுங்க. வாங்க ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுற்றுச்சு மக்களே, எனக்கு வாங்கி பொத்து போச்சு. இருங்க கொஞ்சம் ஆறட்டும். டேய் இது உனக்கு தேவையா? கொஞ்சம் ஆறுறது கூட நீ பொருள் மாட்ட முடியா? சமோசா வேணுமா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. நீ வேணும்னா வீட்டில் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஜீவன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பொறுமையாக பிடிச்சிட்டீங்க. உப்பு நல்லா இருக்கா? உப்பு கரெக்டாக இருக்கு எல்லாமே. உள்ள சிக்கன் கடிச்சு சாப்பிடும். சிக்கனை சேர்த்து கடிச்சு சாப்பிடாத சோமோசா வெரி டேஸ்ட். பேக்ரவுண்டில் எது சவுண்டு கேட்குது. நம்ம கொஞ்சம் இந்த வாட்டி கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஜீவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் செஞ்ச சிக்கன் சமோசா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருந்துச்சு தாத்தா. இப்போ தான் தாத்தா தெரிஞ்சு 40 அறுபதும் செம்மையாக இருந்துச்சு தாத்தா. செம்மையாக போடுறோம். இனிமேல் இன்னொரு வீடியோவில் முழு ஆடு கிரிலாடு போடுறோம். அசத்துறோம். எங்கள் 2 பேர் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகானையும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க.